தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியை தடுக்கும் வேளையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிரமாக ஈடுபட்டு வந்தன. அமெரிக்காவுடன் ஈரான் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. உடனே ஈரானில் புகுந்து அணு ஆயுதம் தயாரிக்கும் கட்டமைப்புகளை தகர்க்க ஆரம்பித்தது இஸ்ரேல். இந்த போரை வெள்ளிக்கிழமை துவங்கியது. முதல் நாளில் இஸ்ரேலின் 200 போர் விமானங்கள் ஈரானில் புகுந்தன. அதன் அணு உற்பத்தி மையம், அணு ஆராய்ச்சி மையம், யுரேனியம் செறிவூட்டும் மையம், இராணுவ தளங்களை குறிவைத்து குண்டு வீசின. தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்த ஈரானின் 9 அணு விஞ்ஞானிகள் இதில் கொல்லப்பட்டனர். ஈரானின் அனைத்து வகை இராணுவத்தின் தளபதி முகமது பகேரியை இஸ்ரேல் கொன்றது. ஈரான் உச்ச தலைவர் கமேனிக்கு அடுத்து பெரிய பதவியை வகித்தவர் இவர்தான். இவர் தவிர வெளிநாடு போர் விவகாரங்களை கவனிக்கும் ஈரானின் புரட்சிகர இராணுவ படையின் தளபதி சலாமி உட்பட முக்கிய படை தளபதிகள் 6 பேரை இஸ்ரேல் குண்டு வீசி கொன்றது. இந்த தாக்குதலில் மட்டும் 80 பேரை இஸ்ரேல் கொன்றது. 300க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இதற்கு பதிலடி கொடுக்க ஈரானும் ஏவுகணை ட்ரோன் அட்டாக்கை துவங்கியது. இப்போது இஸ்ரேல் ஈரான் இடையே 5 நாட்களாக தீவிர போர் நடக்கிறது. இந்த நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் கமேனிக்கு இப்போது இஸ்ரேல் குறிவைத்திருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. இஸ்ரேல் தாக்குதலுக்கு பயந்து கமேனி இப்போது அண்டர் கிரவுண்டுக்கு சென்று விட்டார். இது பற்றி சர்வதேச போர் நிபுணர்கள் கூறியதாவது: ஈரான் மீது முதல் நாள் தாக்குதலை துவங்கிய போது கமேனியை கொலை செய்யும் முடிவை இஸ்ரேல் எடுக்கவில்லை. அன்றைய தினம் கமேனிக்கு அடுத்த இடத்தில் இருந்த அனைத்து படைத்தளபதி உட்பட பல தளபதிகளை இஸ்ரேல் கொன்றது. கமேனி எங்கு இருக்கிறார் என்பதை இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பு நன்கு மோப்பம் பிடித்து வைத்திருந்தது. இருப்பினும் அவரை கொல்ல வேண்டாம் என்று நினைத்தது. காரணம், தங்கள் தாக்குதலுக்கு பயந்து அமெரிக்காவுடன் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரும் என்று நினைத்தது. இதற்காக கமேனிக்கு கடைசி வாய்ப்பை இஸ்ரேல் கொடுத்தது. ஆனால் அமெரிக்காவுடன் இனி பேச்சுவார்த்தை இல்லை என்று ஈரான் அறிவித்துவிட்டது. அதற்கு பதில் இஸ்ரேலுடன் போரை தீவிரப்படுத்தியுள்ளது. இதனால் கமேனியை டார்கெட் செய்யும் முடிவுக்கு இஸ்ரேல் களம் இறங்கியுள்ளது. அதோடு அவர் பதுங்கியிருக்கும் இடத்தையும் கண்டுபிடித்துவிட்டது. அதாவது வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் தாக்குதல் முடிந்ததும் அவசரமாக கமேனி பதுங்கு குழியில் தஞ்சமடைந்திருக்கிறார். தனது குடும்பத்தினர், உறவினர்களையும் அந்த பதுங்கு குழிக்கு அழைத்து சென்றார். இப்போது வரை அதை விட்டு வெளியே வரவில்லை. கமேனி பதுங்கியிருக்கும் அந்த இடம் ஈரானின் வடகிழக்கு நகரான லாவிசானில் இருக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் அக்டோபரில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அப்போது இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் என்று கமேனி பயந்தார். இதே லாவிசானில் உள்ள பதுங்கு குழிக்கு தான் கமேனி சென்றார். ஆனால் இந்த முறை கமேனியை கொலை செய்யும் முடிவை இஸ்ரேல் தீவிரமாக எடுத்திருக்கக்கூடும் என்று தெரிகிறது. இது பற்றி அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பரபரப்பு பேட்டியளித்தார். முதல் நாள் தாக்குதலின் போது கமேனியை இஸ்ரேல் டார்கெட் செய்ததாகவும், ஆனால் அது மோதலை அதிகரித்துவிடும் என்று ட்ரம்ப் எச்சரித்ததால் இஸ்ரேல் பின்வாங்கியதாகவும் தகவல் வருகிறதே என்று அவரிடம் ஆங்கர் கேட்டார். அதற்கு பதிலளித்த நெதன்யாகு, அப்படியல்ல, இது ஈரானுடனான மோதலை விரிவுபடுத்தாது, மாறாக மோதலை முடிவுக்கு கொண்டுவர இதுதான் உறுதியான வழியாக இருக்கும் என்று நெதன்யாகு சொன்னார். அதாவது கமேனியை கொலை செய்வதுதான் ஈரானுடனான சண்டைக்கு நிரந்தர தீர்வை கொண்டுவரும் என்று குறிப்பிட்டார். எப்போதும் போரைதான் ஈரான் விரும்புகிறது. அணு ஆயுத போரின் நுனிக்கு கொண்டு வந்துவிட்டு இருக்கிறார்கள். உண்மையில் ஈரானின் அடாவடிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது, தீய சக்திகளை அழிப்பது போன்ற வேலையை தான் இஸ்ரேல் செய்கிறது என்று நெதன்யாகு கூறினார். கமேனியை இஸ்ரேல் குறிவைக்கிறதா இல்லை என்று அவரிடம் கேட்டபோது நேரடியாக நெதன்யாகு எதையும் சொல்லவில்லை. மாறாக, நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்று சொன்னார். இதன் மூலம் ஈரான் உச்ச தலைவர் கமேனியை ஈரான் குறிவைப்பது உறுதியாகிவிட்டது என்று சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். உச்ச தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், படை தளபதிகளை கொலை செய்வது இஸ்ரேலை பொறுத்தவரை எளிதான காரியம். தங்களது மொசாட் போன்ற உளவு அமைப்புகள் மூலம் தந்திரமாகவும் இராணுவம் மூலம் குண்டு வீசியும் எதிரி நாட்டு தலைவர்கள் பலரை இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறது. கடந்த ஆண்டு மட்டுமே ஹமாஸின் உச்ச தலைவர் இஸ்மாயில் ஹனியே, அடுத்து வந்த உச்ச தலைவர் யாஹ்யா சின்வார், அவருக்கு பிறகு வந்த அவரது தம்பி முகமது சின்வார், ஹெஸ்புல்லாவின் உச்ச தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை அடுத்தடுத்து இஸ்ரேல் கொன்றது குறிப்பிடத்தக்கது.